ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ராம்சேஸ் என்கிற இடத்திற்கு போகிறதை வாசிக்கிறோம். ராமசேஸ், ரா என்றால் எகிப்திய சூரிய கடவுளை குறிக்கிறது. மாத்திரமல்ல, மீசஸ் என்றால் கிரியேட்டட் பை த சன், சூரியனால் உருவாக்கப்பட்ட சூரியனின் மகன் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்படிப்பட்ட ராம்சேஸும் எகிப்தும் ஒரு நாள் யாக்கோப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வரவேற்றது. ஒரு நாள் வந்தது, அதே ராம்சேஸும் எகிப்தும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திவிட துரிதப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த உலக பிரகாரமான சூரியன் ஒரு நாள் உதிக்கும், உயரும், மறைந்துவிடும். கர்த்தர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய செட்டை நிழலுக்குள்ளே மூடி மறைக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று இருக்கிறது. நீதியின் சூரியன் உதிக்கும் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் பரிசுத்த பேதுருவை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, பரிசுத்த பேதுருடைய ஊர் பெத்சாய்தா, ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது பரிசுத்த பேதுரு கப்பர்நகூம் வருகிறார். காரணம் என்னவென்றால், அங்கேதான் ஆண்டவர் தங்கி இருந்து ஊழியம் செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலை செய்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, தரிசனத்தை சுமந்து செல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே ஊழியம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கொஞ்ச ராம்சேஸையும் கொஞ்ச எகிப்தின் ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன இடத்திலே ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக செய்யும். பல காரியங்கள் அனுகூலமா இருக்கலாம், ஆனாலும் அந்த அனுகூலத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வரும் பொழுது பிரதிகூலமா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் போல லாபமான அனைத்தையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் கருதுகிறேன் என்று சொல்லி வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாத வாசல்களையும் மதில்களையும் அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. கோலியாத் வந்து நின்று கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, பாருங்கள், பரிசையை பிடிப்பவன் முன்பாக நடந்து போகிறான். கோலியாத் பாருங்கள், பெரிய கேடகத்தை வைத்துக் கொண்டு அவன் நடந்து வருகிறதை வாசிக்க முடிகிறது. அவன் கால்களிலே பாதுகாப்பு கவசங்கள் இருக்கிறது, ஆனாலும் அவன் கைகளிலே ஈட்டி இருக்கிறதையும் வாசிக்கிறோம். பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருந்தாலும் தாவீதினிடத்தில் இருந்த ஒரே ஒரு கல் வந்து அவ்வளவு கேடகத்தையும் தாண்டி, அந்த ஈட்டியையும் தாண்டி, அவனுடைய எல்லா பாதுகாப்பு அரணையும் தாண்டி, அவனுடைய ஸ்கல்லுல, அவனுடைய தலை நெற்றியில, அவனுடைய கபால மண்டை ஓட்டுல அந்த கல் இறங்கியது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான பாதுகாப்பு என்று நாம் எதையெல்லாம் கருதுகிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் தகர்ந்து போய்விடும். ஆனால் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் சங்கீதம் 84:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தரே சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் நீதியின் சூரியன். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்கள், உலக பிரகாரமான கேடகமும் சூரியனும் ஒன்றுக்கும் உதவாது. நம்மை விட்டு அகலாத ஒரே சூரியன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, சங்கீதம் 84வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவரே நமக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார். நாம் கஷ்டப்பட்ட நாட்களிலே, அழுகின்ற நாட்களிலே, வேதனைப்பட்ட நாட்களிலே, நாம் துன்பப்படும் பொழுது, நாம் வியாதிப்பட்ட நாட்களிலே நம்மை கைவிடாத ஒரே சூரியன், நம்மோடு கூட இருக்கிற ஒரே சூரியன், அவர் நீதியின் சூரியன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் சிறைப்பட்டு போனான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனை சிறைப்பிடித்து கொண்டு போன 5 ராஜாக்களை வெற்றி கொண்ட 4 ராஜாக்களான ஆமோர், எஸ்கோல், மம்ரே போன்ற பெரிய உடன்படிக்கை பண்ணின ராஜாக்களோடு யுத்தம் செய்து தன்னுடைய சகோதரனை திரும்ப அழைத்துக் கொண்டு வருகிறான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்து விட்டது, ஆபிரகாமுக்கு ஒரு நடுக்கம் வந்து விட்டது. பாருங்கள், இப்படி நடுங்கி போயிருந்த சூழ்நிலையை ஆபிரகாம் ஆதியாகமம் 15:1 ஆண்டவர் பேசுகிறார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்த வேலை என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், பயப்படாதே, நான் மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். எக்ஸீடிங் ரிவார்ட். பாருங்கள், அந்த ஆர்டர் கிருபையும் சத்தியமும் கேடகமும் பலனும், அந்த ஆர்டரை ஆவியானவர் மாத்தல. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல
மோசையின் மூலியமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நம்ம அனைவருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 1:17 வாசிக்கும் பொழுது அங்கே நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், அவர்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசையின் மூலியமாக. ஆனால் கீழ்ப்படிதலுக்கு உண்டான கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையும் கொடுத்திருக்கிறார், சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். எதற்கு கிருபையை கொடுக்கிறார் என்றால், நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லிதான் இந்த கிருபையை கொடுக்கிறார். நம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உலக பிரகாரமான கேடகம் ஒன்றுக்கும் உதவாது. நம் அருமை ஆண்டவர் கர்த்தராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு அரணும் கேடகமுமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் விரும்பியும் கீழ்ப்படிய முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த ஆர்டரை ஆண்டவர் மாற்றாமல் அழகாக அதை நம்மளுக்கு கை கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறார். பாருங்கள், கிருபையும் சத்தியமும் கேடகமும் பலனும் நீதியின் சூரியமும் கேடகமுமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த ஆர்டர் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால், ஆபிரகாமுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் எதிரியும் கொள்ளைக்காரனும் வந்து திருடி விட்டு போய்விடுவான். அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 15:1 வாசித்தபடி அவரே நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார். முதல்ல நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், பாதுகாக்கிறேன், பின்னால் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன், அதை ஒருவனும் திருடி கொண்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லையே. நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நம் ஆண்டவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவருக்கு பயந்திருக்கிற நம் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் ஒரு சுகம் கொடுத்தார் என்றால் வியாதி திரும்ப வராது. ஆனால் டாக்டர் ஒரு சுகம் கொடுத்தார் என்றால் அந்த வியாதி திரும்ப. மரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தமிழ் வேதாகமத்திலே அருமையான மொழிபெயர்ப்பு. ஆனால் ஆங்கிலேயத்திலையும் எபிரேயத்திலையும் நாம் வாசிக்கும் பொழுது யூ வில் பி a bed like a starved cow, அதாவது வெளியே புறப்பட்டு ஒரு கன்றுக்குட்டியை வைத்துக் கொள்ளுவோம். அந்த கன்றுக்குட்டி கட்டி இருந்தால் சாப்பாடு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்காது. ஆனால் அதே கன்றுக்குட்டியை வெளியே அனுப்பினால் அந்த கன்றுக்குட்டி சுதந்திரம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இங்கே குறிப்பிடப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வெளியிலே புறப்பட்டு போன நம்ம எப்படி இருப்போம் என்றால், நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, வளர்ச்சியின் பாதையிலே போகிறவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்போம். பாருங்கள், எதிரி நாம் நினைத்தாலும் திரும்ப வர மாட்டான். ஏனென்றால் நம் கால்களுக்கு கீழே சாம்பலோடு சாம்பலாய் போய்விடுவான் என்று எபிரேய வேதாகமத்திலேயும் ஆங்கிலேயத்திலேயும் குறிப்பிடப்படுகிறது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வேலையை செய்ய வந்த நீங்க, அவருடைய ஊழியத்தை செய்கிற நீங்க, அவருக்காக வாழுகிற நீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே எதிரி திரும்ப வருவதே இல்லை. பிரியமானவர்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ எப்பேற்பட்ட பெலிஸ்தீனாக இருந்தாலும் சரி, எமோரியர்களாக இருந்தாலும் சரி, மோவாபியர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட எகிப்தியனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், யாரா இருந்தாலும் சரி, எந்த அமலேக்கியனும் எந்த பெலிஸ்தியனும் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வேலையை தொந்தரவு செய்ய முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் உங்களுடைய கால்களின் கீழே சாம்பலோடு சாம்பலாயிருப்பார்கள். அவர்கள் திரும்ப வருவதில்லை. உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் புறப்பட்டு போய் வெளியே கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் எட்டர்னல் லைட், அவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு சூரியன் ஒரு நாள் சிதறடிக்கு. மத்தேயு 13:43 வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள சூரியன் சாட்டர், அது சிதறடிக்கப்படணும்.
பாருங்கள், சிம்சோன் ஆகட்டும், கிதியோன் ஆகட்டும், மோசே ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், யாரா இருந்தாலும் மலை மேல ஏறவோ அங்கே பேசவோ பயப்படுவார்கள். அது சாட்டர், சிதறடிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் உள்ள சூரியன் அப்படி கிடையாது. அது சேஞ்சிங் குளோரி. அது தன்னோடு கூட சேர்த்து கொண்டு மகிமை மேல மகிமை அடைய பண்ணும். ஒரு நாள் நம்மளையும் சூரியனாய் மாற்றிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்த ராம்சேஸ் என்ற இடம், ராம்சேஸ் என்றால் சன் ஆஃப் த சன். ஆண்டவர், நம்ம அருமை ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் ஹீஸ் த சன், சன் ஆஃப் காட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், நீதியின் சூரியனை பற்றி கொள்வோம். அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துவார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. God bless you.